டியூப் தமிழ் அவசர செய்திகள். மத்திய கிழக்கில் முழுமையான ஒரு போர் வெடிப்பதற்கான ஆபத்தான கடைசி நிலை. உலகளாவிய ரீதியில் பெரும் உலக போர் ஒன்று வெடிப்பதற்கான விளிம்பு நிலையில் உலகம். இன்று 19ஆம் திகதி உலகத்தின் அரசியல் சூழ்நிலையிலும் போர்க்கள சூழ்நிலையிலும் அதிரடியாக ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் குறித்த பெருந்தொகையான தகவல்கள் வந்திருக்கின்றன. அந்த தகவல்கள் குறித்த முன்னோட்டம் இதுவாகும். ரஷ்ய அதிபர் புட்டின் சீனாவில் சென்று இறங்கிவிட்டார். ரஷ்யாவில் 64,000 படை வீரர்கள் அவசரமாக அழைக்கப்பட்டு அணுகுண்டை உடனடியாக ஏவுவதற்குரிய பயிற்சியில் உடன் இறங்கும்படி உத்தரவிட்டுவிட்டு சீனாவில் சென்று இறங்கி இருக்கின்றார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்று ஈரான் மீது பிரம்மாண்டமான தாக்குதலை நடத்துவதற்கான உத்தரவை பிறப்பித்திருந்தவர். சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் கட்டார் எமீர் உட்பட பல மத்திய கிழக்கு தலைவர்கள் அவசரமாக தொலைபேசி செய்து ஒரு சிறிய நிறுத்தத்தை ஏற்படுத்துங்கள் என்று கேட்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக உடனடியாக நிறுத்திவிட்டு எந்த நேரமும் தாக்குதலை நடத்துவதற்கு தயாராகுங்கள், ஒரு நிமிட இடைவெளி இருக்கக்கூடாது என்று அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் பேட் ஹெக்ஸெட்டுக்கு அமெரிக்க அதிபர் உத்தரவிட்டுவிட்டு இன்று சிச்சுவேஷன் அறையில் அவசரமாக பாதுகாப்பு அதிகாரிகளை கூட்டி டொனால்ட் ட்ரம்ப் பேச இருக்கின்றார். அதேவேளை அதைவிட பெரும் அதிரடியான நிகழ்ச்சி, சவுதி அரேபியாவில் படைகள் கொட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானில் இருந்து 8,000 படை வீரர்கள் சவுதிக்குள் குதித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இருக்கின்ற படை வீரர்களுடன் 80,000 வரை உயர்த்துவதற்கான முயற்சி. பாகிஸ்தான் அதிரடி அறிவிப்பு, சவுதி அரேபியா மீது கை வைத்தால் பாகிஸ்தான் தன்னுடைய அணுகுண்டை அந்த நாட்டில் வீச தயங்காது என்று பாகிஸ்தானினுடைய படைத்துறை அமைச்சர் எச்சரித்திருக்கின்றார். பாகிஸ்தானினுடைய இந்த புதுக்கோலம் ஈரானுக்கு எதிராக இருக்கின்றது. மறுபுறம் ஈரான் தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்தது, அதை ஏற்க முடியாது என்று டொனால்ட் ட்ரம்ப் தூக்கி வீசி இருக்கின்றார். ஈரானை பொறுத்த வரையில் போருக்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. ஈரானுக்கும் மாற்று வழி இல்லை. என்ன நடைபெறப் போகின்றது என்பது ஈரானுக்கு தெரியும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய சீன விஜயம் வெற்றி பெற்றதா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. சீன அதிபர் பூட்டிய அறைக்குள் கூறிய விடயங்கள் இனி அம்பலத்திற்கு வரப்போகின்றன. அதற்கு முன்னதாக சென்ட் பூசியது போல டொனால்ட் ட்ரம்ப் பேசிய விடயங்கள் எல்லாம் காற்றில் கரைந்து போக உண்மை நரகம் வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றது. ஏஞ்சலா மேர்க்கல் பொலிட்டிகோவிற்கு வழங்கி இருக்கின்ற பேட்டி, ஐரோப்பிய தலைவர்களுடைய முட்டாள்தனமான ராஜதந்திரத்தினால் தான் இத்தனை சிக்கல்களும் ஏற்பட்டிருக்கின்றது என்றும் உடனடியாக புதிய ராஜதந்திரி ஒருவரை நியமிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். மறுபுறம் அமெரிக்கா சீனா இரண்டும் பொருளாதார ரீதியாக கலாப்ஸ் நிலையை நோக்கி நெருங்கி கொண்டு இருக்கின்றன. இரண்டு தூண்களும் ஒன்றின் மேல் ஒன்று சாய்ந்து கிடக்கின்றன. இரண்டும் ஒன்றாக சரிவதற்குரிய புதிய சூழல் உருவாகி இருக்கின்றது. ஐரோப்பா வீறு கொண்டு எழும்ப வேண்டிய நேரம் என்கின்ற புதிய புயல் வீச ஆரம்பித்திருக்கின்றது. ஆடிக்காற்றில் அம்மியும் பறந்தது போல எந்த நேரம் போர் வெடிக்கும், எந்த நேரம் உலகப் போராக மாறும் என்று சொல்ல முடியாத அபாயமான அவசரமான ஒரு சூழ்நிலையில் இந்த தலைப்பு செய்திகளை தருகின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒவ்வொன்றாக விரிவான செய்திகள் இன்று அலையலையாக வந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளினுடைய அவசர முன்னோட்ட செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.